கேரள மாநிலத்தில் கடந்த ஒரு வார காலமாக தென்மேற்கு பருவமழை தொடர் கனமழையாக பெய்து வருகிறது. அதனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள வயநாடு, இடுக்கி, கோட்டயம், ஆலப்புழா, பாலக்காடு, திருச்சூர், மலப்புரம், கண்ணூர் ஆகிய மாவட்டங்களில் மிக அதிக அளவில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்று அதிகாலையில் மேப்பாடி, முண்டக்கை டவுன் மற்றும் சூரல்மாலா ஆகிய மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு உண்டாகியுள்ளது. இதனால் அந்த பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதுவரைக்கும் 160க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மாயமான பலரை தேடும் பணியும் தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிகமானோர் உயிரிழந்ததை தொடர்ந்து கேரள மாநில அரசு 2 நாட்கள் துக்கம் அனுசரிப்பதாக அறிவித்துள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பலர் இரங்கலை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கேரள அரசுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வதாக அறிவித்துள்ளார். 5 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்ததோடு 2 IAS அதிகாரிகள் தலைமையிலான மீட்புக் குழுவையும் அனுப்ப உத்தரவிட்டுள்ளார். தவிர வயநாடு தொகுதியின் முன்னாள் எம்பியான ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் வயநாட்டுக்கு நேரில் செல்வதாக காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு செயலாளர் KC வேணுகோபால் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தொடர் மழையின் காரணமாக அங்கு செல்ல முடியாத சூழல் குறித்து தன் எக்ஸ் தளத்தில் உருக்கமான பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார் ராகுல். அதில், நானும் பிரியங்காவும் வயநாட்டுக்கு சென்று நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து நிலைமையை கேட்டறிய திட்டமிட்டிருந்தோம். ஆனால் இடைவிடாத மழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக அங்கு தரையிறங்க முடியாது என அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். அதனால் எவ்வளவு விரைவாக முடியுமோ வயநாட்டுக்கு வந்து மக்களை சந்திக்கிறேன் என உறுதியளிக்கிறேன். அதேவேளை அங்குள்ள சூழலை தொடர்ச்சியாக கவனித்து வருவதோடு தேவையான உதவிகளையும் வழங்குவேன். இந்த கடினமான நேரத்தில் எங்கள் எண்ணங்கள் முழுவதும் வயநாட்டிலேயே இருக்கிறது என உருக்கமாக பதிவிட்டிருக்கிறார். ராகுல் காந்தி 2019 மற்றும் 2024 தேர்தலில் வயநாட்டில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றார். அதேவேளை 2024 தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் ராய்பரேலி தொகுதியிலும் வெற்றி பெற்றிருந்ததால் வயநாடு MP பதவியை சமீபத்தில் ராஜினாமா செய்தார். அதோடு அவரின் தங்கை பிரியங்கா காந்தி முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட, அதுவும் வயநாடு தொகுதியில் போட்டியிடப் போவதாக அறிவித்ததும் குறிப்பிடத்தக்கது.